ஸோ ஹலோ எவ்ரிவன். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா கொஸ்டின்ஸு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னா அல்கலி மெட்டல் சூப்பர் ஆக்சைடு ஆர் அப்டைன்டு பை த ரியாக்ஷன் ஆஃப், அதாவது அல்கலி மெட்டலுடைய சூப்பர் ஆக்சைடு வந்து எப்போ வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றதான் கொஸ்டின். சூப்பர் ஆக்சைடு இப்போ அல்கலி மெட்டல் இப்போ ஒரு MO2 அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இப்போ சோடியம் அப்படி எடுத்துக்கிட்டா NaO2. ஸோ அந்த மாதிரி சூப்பர் ஆக்சைடு வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்ற கொஸ்டின். ஸோ வந்து ஆக்சிஜன் வித் அல்கலி மெட்டல்ஸ் இன் லிக்விட் அமோனியா. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே அல்கலி மெட்டல்ஸ் கூட எதெல்லாம் போட்டால் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சிஜன் போட்டிருக்காங்க, இன்னொன்று வாட்டர், இன்னொன்று ஹைட்ரஜன் ப்ராக்சைடு, 2 ஹைட்ரஜன் ப்ராக்சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தா தெரியும் ஒன்லி ஒன் ஆக்சிஜன் வித் வந்து லிக்விட் அமோனியா ப்ரெசன்ஸ் போடும்போது மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து கிடைக்கும். எது நம்மளுடைய சூப்பர் ஆக்சைடு வந்து கிடைக்கும். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த VSE pair theory the molecule ion having an ideal tetrahedral shape. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். இப்போ என்ன அப்படின்னா போத் சில இதுக்கு டெட்ராஹெட்ரல் ஷேப் வந்து வரலாம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா SO2Cl2 இதுவும் டெட்ராஹெட்ரல் ஷேப், பட் இதுவும் பியும் இதுவுமே டியுமே டெட்ராஹெட்ரல் ஷேப் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, எதுக்கு வந்து கரெக்டானது. அப்போ இது வந்து கொஞ்சம் டிஸ்டார்டான ஷேப். ஏன் வந்து டிஸ்டார்ட் ஆகும், அது இவங்க சொன்ன மாதிரி இதுக்கு வந்து 109 வந்து இருக்கும் ஆங்கிள், பட் இதுக்கு வந்து 109 ஆங்கிள் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் இருக்கனால உங்களுக்கு டிஸ்டார்டடான டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம போன இதுலேயே பார்த்தோம். இது வந்து SF4 வந்து ஒரு சீசா ஷேப்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். S2Cl2 பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ சல்ஃபர் ஸோ இந்த மாதிரி வந்து ஷேப்பில் இருக்கும். ஒரு குளோரின் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஷேப் வந்து வராது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ 2 மைனஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா த மாலிகுல் வித் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் அண்டு லீனியர் ஷேப். அதாவது இவங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் வந்து அசோலஸ் வந்து லீனியர் ஷேப்பாகவும் இருக்கணும், அதே மாதிரி வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன கொடுத்துருக்கோன்னா கார்பன் டை ஆக்சைடு I3- ட்ரையோடைன் இருக்குது, இது NO2- இது NO2+. மொதல் வந்து எதெல்லாம் லீனியர் ஷேப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு டெஃபினெட்லி தெரியும் கார்பன் டை ஆக்சைடு லீனியர் தான். அதே மாதிரி இந்த I3- லீனியர் தான். NO2- அப்படின்றது பென்ட் ஷேப்பு, NO2+ன்றது லீனியர் ஷேப்பு. ஸோ நம்ம NO2- அப்படின்றது என்ன சொல்லலாம், NO2- நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த 3 தான் A, B இல்லைனா C, 3 தான் ஏதோ ஒரு ஆன்சர். அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹையஸ்ட்டான லோன் பேர்ஸ் வந்து எதில் இருக்கும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு பண்ணால் கார்பனில் வந்து எந்த லோன் பேரும் கிடையாது. ஸோ இந்த 2 பக்கம் யார் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 2 லோன் பேர். ஸோ கிட்டத்தட்ட 4 இருக்கும். அயோடின் I3- வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 3 அயோடின் வந்து இருக்கும். அயோடின் நீங்கள் லீவ் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும், இங்கே 2. ஸோ 2 4 6. அதே மாதிரி இங்கேயும் 2. ஸோ 4, இங்கேயும் 2 4 6 8. ஓகே, இப்போ இப்படி வந்து கரெக்டாக இருக்குங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ I3- அப்படின்றனால இங்கேயும் இன்னொரு லோன் பேரும் இருக்கும். ஸோ அதனால கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா 2 4 6 8 10 12 14 16. ஸோ 18 இருக்குது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 9 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா கார்பாக்சி பெப்டிடேஸ் கண்டைன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்தர் வீடியோஸ் வந்து போடுவோம். எந்தெந்த என்சைமில் வந்து என்னென்ன மெட்டல் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுவோம். இப்போ என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா கார்பாக்சி பெப்டிடேஸ் கண்டைன்ஸ். ஸோ கார்பாக்சி பெப்டிடேஸ் வந்து ஜிங்க் அண்ட் மேக்னீஸ் இந்த 2 தான் ஆப்ஷன். ஸோ ஜிங்க் தான் வந்து கார்பாக்சி பெப்டிடேஸ் வந்து இருக்கும், இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். தென் வந்து இது எதை ஹைட்ரலிசிஸ் பண்ணுது. ஸோ ஹைட்ரலிசிஸ் ஆஃப் CO2 இல்லை ஹைட்ரலிசிஸ் பெப்டைடு பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரலிசிஸ் வந்து பெப்டைடு பாண்ட் அப்படின்றத ஆன்சர். ஓகே, நம்ம ஃபர்தர் வீடியோஸ் வந்து போடுவோம் என்னென்ன என்சைம் வந்து என்னென்ன மெட்டல்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் வந்து த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஆஃப் கடலோனியம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் உள்ள இது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கடலோனியம் 2+ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய கொஸ்டின். ஸோ கடலோனியம் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 64. ஸோ இங்கே செனான் கூட்டி பார்த்தீங்கன்னா செனான் 54. ஸோ ப்ளஸ் இது 3 54 64. ஓகே, ஸோ 64 64 வந்து இருக்குது. இப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கூட்டிப்பாங்க. அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்து எது வந்து கடலோனியம் 2+ கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஜெனா வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா எடுத்து பார்த்தீங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 54 64 வந்துடுது. ஸோ அப்போ கடலோனியம் 2+ எடுத்தாலும் உங்களுக்கு 64ன்ற ஆன்சர் என்ன செய்யக்கூடாதுன்னா வரக்கூடாது. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் கிடையாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது 54. ஸோ 2+ கரெக்டாக எடுத்து, பட் அந்த 2+ எங்கேருந்து எடுத்திருக்காங்க.
இந்த ஆப்ஷன் படி பார்த்தீங்க, செகண்ட் ஆப்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து எடுத்திருக்காங்க, டி ஆர்பிட்டால் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்காக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா டி ஆர்பிட்டால் வந்து எடுக்க முடியாது. அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து எடுத்திருக்காங்க, எஃப் ஆர்பிட்டால் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, F7 இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு ஆர்பிட்டால் எடுத்திருக்காங்க. பேசிக்காக எஃப் ஆர்பிட்டால் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா எடுக்க முடியாது. அப்போ எங்கேருந்து எடுக்க முடியும் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால். எப்படி நம்ம டி ஆர்பிட்டால் வந்து போடுவோம், சரி டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரான்ஸ் தான் எடுக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆன்சர். ஓகே, ஸோ இன்றைக்கான கொஷின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் வந்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் ஆல்.